காந்தாராவா? இவன் என்ன காந்தாரான்றான்? இது கார்டன் தானே இது. இரு ஜினிய கூப்பிடுறேன். ஏய் ஜினி, வசூ. குத்துறது நண்பனா இருந்தா செத்தானும் சொல்லக்கூடாது. சசிகுமார் மாதிரி. ஐயோ இது கருடன்டா. எல்லாம் ஒரே கதைதான் வசூ. சரி விடு. கருடன் படம் பாத்தியா இல்லையா? நான் பாத்துட்டேன். நான் பாக்கல. படம் எப்படி இருக்குது தெரியல. நீ சொன்னாதான் போய் படத்தை பார்ப்பேன். சொல்லு. போய் ரிவ்யூ எடுத்துட்டு வாங்க. அது நான் எப்பயோ போய் எடுத்துட்டு வந்துட்டேன். நேற்று ஒரு கணா கண்டேன். 50 பேர் கையிலையும் அருவா. உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிக்கிறாங்க. ஃபைட்லாம் நல்லா, ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டா சூரிக்கும் இப்போ இருக்க கருடன் சூரிக்கும் அப்புறம் விடுதலை சூரியிலே மாறிட்டார் அவரு. அது எப்படின்னா ஒரு காமெடியன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா மாட்டார். எல்லா காமெடியும் காமெடியா தான் ஹீரோவா பண்ணுவாங்க. ஆனா இவர் சீரியஸா பண்றது எப்படி இருக்கு? சீரியஸா பண்ண நல்லா தான் இருக்கு. அருமையா இருக்கு. அவர் கருடன் படம் வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் லொகேஷன் செலெக்ஷன்லாம் வேற லெவலா இருக்கு. நம்ம சுத்தி நடக்கிற அந்த துரோகம் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு. அதை தான் ஒரு அழகா மண்ணாசை பெண்ணாசைங்கிறதுல டைரக்டர் அழகா அதை ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்த படத்துக்கு இவர் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்குமா? கண்டிப்பா இவர் மேல வந்து இந்த வெற்றிக்கு மேல ஒரு பெரிய கல் இருக்கு. இனிமேதான் இவர் நிறைய சுமக்கணும். அதுக்கு அவர் இன்னும் சூரி ரெடி ஆயிடுவார். சூரி பரோட்டா சூரிய பாக்குறது கருடன் சூரி விடுதலை சூரி எப்படி சூப்பரா இருக்கு. ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஹீரோவா நடிக்குது. ஒரு காமெடியா தான் கொண்டு வருவாங்க. ஆனா இவர் சீரியஸ் ஹீரோவா நடிக்கும் போது எப்படி இருக்கு? சூப்பரா நடிச்சிருக்காப்ல படத்துல. நாங்களே எதிர்பார்க்கல. சூப்பரா இருக்கு. சுமார் சூரி கலெக்டர் சூப்பர். சூரிய வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நல்ல திறமையா நடிச்சிருக்கிறாரு. இன்னும் மேலும் நல்லா ஒரு நடிகை. சூப்பரா படம். நீ சொல்லு. நான் சொல்லவா? நான் சொன்னாதான் படத்துக்கு போவீங்கல்ல. எப்பவுமே அதான் போதா நான் பண்றேன். சொல்லு போதா. அந்த படத்தோட டேரக்டர் யாரு தெரியுமா? யாரு? துரை செந்தில்குமார். அப்படியா? சரி சொல்லு. அவர் யார் தெரியுமா? அவர் யாரு? நம்ம வெற்றிமாறன் சார் இருக்காருல்ல. ஆமா. அவரோட அசிஸ்டன்ட். அப்படியா? அப்படியா? சொல்லு. படத்துக்கு ப்ரொடக்ஷன் யார் தெரியுமா? யாரு? அதுவும் வெற்றிமாறன் சார் தான். எல்லாமே வெற்றிமாறன் சார். அதனாலதான் வெற்றியா போயிட்டு இருக்கு. சரி சொல்லு. ஒசூர், இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? என்ன கதை? நம்ம சசிகுமார் சார் இருக்காருல்ல. ஆமா. ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சு எல்லாம் ஒரு வசதியா வாழ்ந்துட்டு. உன்னிமுதன் சார் இருக்காருல்ல. ஜமீன் குடும்பம். ஐயோ ஜமீன் குடும்பம்னா இப்ப படத்துல செலவுல கில்காலா இருக்குமா? ஒசூர், வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம். ஒசூர், வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பமா? எதால கேட்டாங்க? மண்ணா பொண்ணா இல்ல பொண்ணா? மூணும் சேர்ந்துதான். மூணுமா? சரி சொல்லு. ஜமீனாலே அப்படித்தானே. நம்ம சூரி சார் யாரு தெரியுமா? யாரு? அவங்க தம்பியா? உன்னிமுகந்தனுக்கு கூடவே இருக்கிற விசுவாசி. ஓ, அப்ப உன்ன மாதிரி சொல்ல வர. ஆமா இதுல குத்திர மாட்டியே. மொட்டைய பார்த்த உடனே கட்டப்பா நினைச்சியா? யார பாத்தியோன்ற? ஒசூர், நான் உங்கள் அடிமை. சரி சொல்லு. வச்சிரா. இந்த ஜமீன் குடும்பம் இருக்குல்ல, இருக்குது. உன்னிமுகந்தனுக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த பிரச்சனையில ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. ஜமீனாலே தப்பு பண்ணதான் யார் செய்வாங்க? ஆனா ஒசூர், அதனால சண்டை குத்து கொலை போதும். அங்க போ சொல்லு. நடந்துருது ஒசூர். அப்புறம் சூரி சார் இருக்காருல்ல. ஆமா. உண்மை பக்கம் நிக்கிறதா இல்ல விசுவாசி பசம் நிக்கிறதான்னு ஒரே குழப்பம். அப்புறம் என்னதான் ஆச்சு? அதுதான் கதையே. ஏய் உள்தானா? ஆமா ஒசூர். அப்ப ஃபைட்லாம் பயங்கரமா ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆமா ஒசூர். அப்படி இருக்கு ஒசூர். சொல்லு. படத்தோட கேமராமேனு ஐயோ சூப்பரா பண்ணிருக்காரு. நீ சூப்பரா பண்ற போது சொல்லு. ஒசூர், நடிப்பு சூப்பரா இருக்கு ஒசூர். ரொம்ப சூப்பரா இருக்குது தெரியுது. என் நடிப்ப சொல்ல ஒசூர். சூரியோட நடிப்பு சரி சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. சசிகுமார் சாரு சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் உன்னிமுகந்தனும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆல்வேஸ் சூப்பரா எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வர. ஆமா ஒசூர். பயங்கரமா கடந்த 6 மாசத்துல சொல்லியா தமிழ் திரைப்படத்திலேயே இதுதான் ஒரு நல்ல படம்னு பேசிக்கிறாங்க. நல்ல படம் இல்லைன்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது. கடந்த 6 மாசத்துல இது ஒரு நல்ல படம் வெற்றி நடை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஒசூர். வெற்றி மாறினாலே வெற்றி நடை படம் தான். யாரு எங்க இருந்து வந்து பார்த்தல
இந்த படத்துக்கு மார்க் கொடுத்துருவோமா? ஃபர்ஸ்ட் அதை கூட கரெக்டா கூட இல்லைன்னா அடிப்பாங்க கல்லால. பாத்துக்கோ. யார் அடிக்கிறாங்க இல்லையோ ஆ, பவுண்டர் அடிப்பாரு. பொழப்பாரு. வாங்கிருக்கோம் சொல்லு. ஒசூர் ஆ. இந்த படத்துக்கு ம். 3.8 கொடுத்தலாம் ஒசூர். 3.8 கொடுக்குது போல போதும் இந்த படத்துக்கு பாயிண்ட். அப்புறம் ஒசூர் ம். படம் பார்க்க போலியா? போறோம் நீசா சொல்லிட்டு. பையா ஏய் என்ன ஒசூர் நான் உங்கள் அடிமை. சரி, போ நான் மனுஷன் வர இந்த போது ரொம்ப திமிரு அதிகமா போச்சு. ரொம்ப நக்கலா பேசுது. வேற தேய்ச்சி ரகலாம் போச்சு. விளக்க தேய்ச்சுதாரா? ஏய் பூதா நீ ஒன்னும் போலியா? வீட்டுல இருக்கிற வேலையை சொன்ன ஒசூர். பாரு இது பேச நம்பாது ரொம்ப மோசமா போச்சு. வர இது